வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இந்த நாள்காட்டி வரிகள், மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை, உயிரிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அலையியக்கம்தான் மனம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: அலையலையா இயங்கும் மனது அடித்தளமே நிலைப்பொருள், அது தெய்வம் கடல் போன்ற அலை போன்றதே மனம். நிலைப்பொருள் இருப்பு சுகம் நித்தியம் என்றோதிடும் நெடுவெளி உன் அறிவாகும் உனது அலையே மனம். கலை உணர்வாம் மெய்ப்பொருளாம் கண்காணா ஒன்றினை கண்காது மூக்கு முகம் குணமுருவும் பொருத்தியே சிலை உருவில் காட்டி சொன்ன கதைகளில் மயங்கி நாம் சிக்கியுள்ளவரை உண்மை நிலை விளங்காது உணர்வோம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. கடல் இருக்கு, அதிலிருந்து அவ்வப்போது அலைகள் வந்து கொண்டே இருக்கு. கரையை நோக்கி வந்து திரும்ப அது கடலோடு இணைந்து கொண்டே இருக்கு. நம்முடைய மனம் ஒரு நிரந்தரமான பொருள் இல்லை, உயிரிலிருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய அலை இயக்கம்தான் மனம் என்று சாமிஜி நமக்கு சொல்றாங்க. காயக்கல்பத்துல சொல்லும்போது சாமிஜி சொல்லுவாங்க, வித்து உயிர் காந்தம் மனம் உடல், புறமணம் நடுமணம் அடிமணம் என்ற அந்த விளக்கங்களை நமக்கு சாமிஜி கொடுப்பாங்க. வித்து, தாய் தந்தையினுடைய சுக்கிலத்தாலும் நாம தோன்றிருக்கிறோம். ஒரு உயிர் தோன்றுது தாயினுடைய கர்ப்பத்துல. காந்தம், அதுக்கு ஒரு துளி ஆற்றல் ஒரு துளி அறிவு இருக்கு. மனம் பருவுடல், அடிமணம் நடுமணம் புறமணம் என்ற அந்த இயக்கம். நாம ஆத்துல தண்ணீர் போய்கொண்டே இருக்கு, நிரந்தரமா வேகமா ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆத்துல அந்த தண்ணீர் அங்க இருப்பது போலவே தெரியும். ஆனா ஒரு மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடி பார்த்த அந்த தண்ணீர் அந்த ஆத்துல கடந்து போயிடுது. அப்போ நம்முடைய உடல்ல உள்ள உயிர்த்துகள், கோடான கோடி உயிர்த்துகள்கள் சேர்ந்த கூட்டு இயக்க தொகுப்பு தான் இந்த பருவுடல் ஆன்மா என்பது. அந்த இறை துகளினுடைய சுழற்சி உடல்ல எல்லை கட்டி கொண்டு நம் உடல்ல ஜீவகாந்தமாக இருக்கிறது. இந்த ஜீவகாந்தம் உயிர் துகள்களின் சுழற்சி அலைதான் ஜீவகாந்தம். நம் உடல்ல எப்படி அதே போல உயிர் துகள் சுழற்சி அலை ஜீவகாந்தமாக இருக்கோ, இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறை துகள், ஜட பொருட்கள் உள்ள இறை துகளின் சுழற்சி அலை வான்காந்தமாக இருக்கிறது. பஞ்சபூதங்கள் மூலமாக வெளியில அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற அந்த 5 தன் மாத்திரைகளாக வான்காந்தத்துல நிரம்பி இருக்கிறது. இந்த பரு உடல்ல உள்ள பஞ்சபூதங்கள் இறைத்துகள் சுழற்சியில நம் உடல்லையும் இதே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற இந்த 5 புலன்கள் மூலமாக, தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது என்ற இந்த 5 புலன்கள் மூலமாக நாம் அவ்வப்போது செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். நம் உடல்ல தானியங்கி மண்டலம், இயக்க மண்டலம் என்று 2 இருக்கு. இரவுல நமக்கு உறக்கம் வருது. காலையிலிருந்து நாம இரவு வரையிலும் உடலை நைய புடைக்க வைக்கிறோம், வலுவிழக்க வைக்கிறோம். இரவு வரும்போது நமக்கு உறக்கம் வருது. நாம நம்முடைய உடல்ல உள்ள அந்த சக்தி, ஜீவகாந்த சக்தி குறைவு ஏற்படுது. இறைநிலை நமக்கு தூக்கத்தை கொடுத்து அந்த காலை வரை அந்த தூக்கத்தின் மூலமாக நம்மளை நாம நிறைவு செய்து கொள்றோம். தானியங்கி மண்டலம், இயக்க மண்டலம் என்று 2 இருக்கு நம் உடலுக்குள்ள. நுரையீரல், இதயம், இது போன்ற முக்கியமான உறுப்புகள் எல்லாமே நாம உருவாகி பிறந்தது முதல் கொண்டு நம்முடைய ஆயுள் காலம் வரை நம் உடல்ல அது தானாக இயங்கிக் கொண்டே இருக்கு. நாம காலையில எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போற வரையிலும், உறக்கத்துக்கு முன்பு வரை நாம இந்த புலன்கள் மூலமாக நாம இயக்கிக் கொண்டே இருக்கோம். கருமையம், மூளை, புலன்கள் வழியாக செயல்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த செயல்களுக்கும்
அந்த இறைத்துகள் சுழற்சி அலை காந்தம்தான் என்பதை புரிந்து கொண்டு வாழணுங்க. வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி இதனோடு வெண்சுழலில் அலையிணைந்து உறைந்திட. ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெடி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்க நிலை மனமதே என்று சாமிஜி சொல்றாங்க. இதை புரிந்து மனம் அமைதியோடு நாம வாழணுங்க. நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க